பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாவக்காய் பொரியல் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு பாவக்காய் ஒன்று க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை பண்ணிக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பாவக்காய் பொடி பண்ணதை இதில் போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். இப்போ பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டாச்சு. எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதே நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க பாவக்காயும் இதை கொட்டிடணும். அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். ஏற்கனவே வதங்கிடுச்சுன்னா இப்போ வந்து மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கி அதுக்கப்புறம் போட்டதுனால பாவக்காய் பொரியல் வந்து எங்களுக்கு கசப்பு இருக்காது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் வந்து உடம்புக்கு நல்லது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க வேகிறதுக்காக. பாவக்காய் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி கரைசலை கொஞ்சம் ஊற்றிப்போம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வாங்க எடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு பாவக்காய் பொரியல். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.